அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மகர ராசியில் உள்ளது. அரசு உத்தியோகத்தில் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுபவர்கள் அதிகமானவர்கள் இவர்களே ஆவார்கள். டிஎன்பிசி எக்ஸாம் தேர்ச்சி பெற்று அரசு துறையில் பணிபுரிவர்களும் இவர்களே. 80% அரசு துறையிலும் 20% தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். ஸ்கூல் டீச்சர், காலேஜ் லெக்சரராக இருப்பார்கள். இவரது தந்தை பெரிய மனிதராக இருப்பார். கிடைக்காத விஷயத்தை நினைத்து இயங்குபவர்களும் இவர்களே ஆவார்கள். அம்மா அப்பா இல்லை, சொத்து சுகம் உடையவர்கள். அதிகமாக உழைத்து பணம் சம்பாதிப்பார்கள். ஒரு சிலர் டாக்டராக இருப்பார்கள். நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்து ஏமாற்றம் அடைபவர்களும் இவர்களே. எதையும் தான் பண்ணி செய்ய மாட்டார்கள். 50 வயதிற்கு மேல் திரும்பி சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுபவர்களும் இவர்களே. உறவுகளை மதிக்க மாட்டார்கள். எப்போதும் நெகட்டிவாக பேசுவார்கள். நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மேலும் நண்பர்களுக்கு அதிக உதவி செய்வார்கள். சக்தி ஈகோ கொண்டவர்கள் இவர்களே ஆவார்கள். திருவோணம் திரு என்ற அடமொழி உள்ள நட்சத்திரம் என்ற சிறப்பு உடையது. யோசித்து பேசக்கூடியவர்கள். ராகு தசையில் அதிக கஷ்டப்படுவார்கள். வேலையில் பிரச்சனை வரும். 35 வயது வரை போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 35 வயதிற்கு மேல் சிறப்பான வாழ்க்கை அமையும். பள்ளி கல்லூரி படிப்பு சுமாராக தான் இருக்கும். டக்குன்னு கோபப்படுபவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழைப்பழம் அதிகம் விரும்பி உண்பார்கள். அம்மா மனைவி குழந்தைகளிடம் பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். பிடிவாத குணம், பந்த ஆசாமி, கடவுள் மீது அதிக பற்றி கொண்டவர்கள். காதல் வசப்படுபவர்களும் இவர்களே ஆவார்கள். காதலில் தோல்வி அடைபவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரும்பாலானவர்கள் ஆண் குழந்தைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். 60 வயதிற்கு மேல் மனைவி சொல்லை கேட்டு நடப்பார்கள். ஒரு சிலர் கோயில் குருக்களாக இருப்பார்கள். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மகர ராசியில் உள்ளது. அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். பயந்த சுபாவம் உடையவர்கள். எதற்கெடுத்தாலும் சண்டை போடுவார்கள். வேலையில் கம்மியான ஊதியத்தில் சேர்ந்து பின்னர் படிப்படியாக உயர்ந்த நிலையை அடைவார்கள். நல்ல பழக்கங்களை கொண்டவர்கள். காசு விஷயத்தில் சற்று கருமிதனம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர்கள். நல்ல குணம் உடையவர்கள். எல்ஐசி, ஆர்டி, பிக்சட் டெபாசிட் போன்றவற்றில் டெபாசிட் செய்து வைப்பார்கள். ஜடப்பொருட்கள் மீது ஆசை அதிகம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். குறிப்பாக வீட்டு அலங்கார பொருட்கள், சோஃபா செட் போன்றவைகள். சினிமா பிரியர். சினிமா பாடல்களை விரும்பி கேட்பார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.